ஹாய்ங்க. வெல்கம் டு சந்தியாஸ் நெஸ்ட். நம்ம ஹோம் டூரோட பார்ட் 2 பார்க்கலாங்களா? பார்ட் 1ல நம்ம இன்டோர் ஃபுல்லா பார்த்துருப்போம். பார்ட் 2ல நம்ம அவுட்டோர் பத்தி ஃபுல் டீடைல்டோட பார்க்கலாம். நீங்க கேட்ட ஒரு சில டவுட்ஸ் பிளஸ் பட்ஜெட் எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேங்க. நம்ம வீடு வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாரி இருக்குங்க. ஃப்ரண்ட்ல இந்த மாரி எலிவேஷனும், அதே சமயம் கிழக்கு பக்கம் அந்த மாரி ஒரு எலிவேஷனும் குடுத்துருக்கோம். எல் ஷேப்ல வந்து நமக்கு எலிவேஷன் இருக்குங்க. மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1937ங்க. அதுல பில்டப் ஏரியா வந்துட்டு 1500. கேட் ஓப்பன் பண்ணதும் நமக்கு ஃபுல் ஓவர்வியூ இப்படிதாங்க இருக்கும். நம்ம வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஸ்டீல் டோர் தான். அது வந்து டார்க் பிரவுன் கலர்ல எடுத்திருக்கு. அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த வால்ல ஒட்டிருக்க டைல்ஸும் கீழே போட்டிருக்க டைல்ஸும் நம்ம வந்து சாண்டலும் பிரவுன் ஷேட்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் டோருக்கு நேரா நம்ம கோலம் போடுறதுக்காக ரெக்டாங்கிள் ஷேப்ல 2 டைல்ஸ் எடுத்து இப்படி ஸ்கொயர் ஷேப்ல ஒட்டி அதுக்கு பார்டருமே கொடுத்துருக்கோங்க. பார்டர் வந்துட்டு நம்ம ஸ்டெப்ஸ் கிரானைட்ல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கிரானைட்டோட பீஸ் எடுத்து நம்ம பார்டரா கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்கோங்க. அங்க ஒரு ஸ்லாப்கள் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்லாப்கள் வந்து விலகி கழுவி வச்ச ஜாமான்லாம் வந்துட்டு காய வைக்கிறதுக்காக அங்க ஒரு ஸ்லாப்கள் போட்டு அடியில இருக்க ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பிவிசில பிளேட் மாதிரி கொடுத்து இதை செப்பல் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கிட்டோங்க. வீட்டுக்கு வெளியே இருக்க எல்லா பிவிசி டோர்ஸ்க்குமே நம்ம இந்த கலர் தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபேட் ஆனாலும் நமக்கு டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாது இல்லையா, அதனால இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். மோட்டார் போடுறதுக்கு ஸ்விட்ச் போடுவோம் இல்லையா, அந்த ஏரியா மழை பற்றக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குமே டோர் போட்டிருக்கு. அதுக்கு மேல இருக்க ஸ்லாப்கள்ல குருவிக்கு ஃபுட்டும் வாட்டரும் வச்சிருக்கேன். பக்கத்துல வந்துட்டு ஒரு பைப் வெளியே போயிட்டு வந்தா கை கால் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி. மெயின் டோர் பக்கத்துல ஒரு சந்து இருக்கு இல்லையா, அந்த சந்துக்குள்ள போய் பார்க்கலாம். சிலிண்டர் வந்து நம்ம வெளியே தான் வச்சிருக்கோம். 2 சிலிண்டர் வைக்கிற அளவுக்கு இங்க ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் குருவிக்கு ஃபுட்டும் வாட்டரும் வச்சிருக்கேன். இதோட டோர் வந்துட்டு நம்ம பிளைவுட் மெட்டீரியல்ல தான் செஞ்சிருக்கோம். 2 ஸ்பேஸுமே இருக்கு. அந்த கேஸ் வந்து லீக் ஆனா வெளியே போற மாதிரி. இங்க நார்மலா சிலிண்டர் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிச்சனுக்குள்ளேயும் நம்ம ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த சந்துக்குள்ள வந்தோம் இல்லையா, இந்த சிலிண்டர் வைக்கிற ஏரியாவோட இந்த பக்கம் க்ளோஸ். நம்ம எகைன் அந்த சைடு வரணும்னா இன்னொரு சைடு வழியா தான் வரணும். நெக்ஸ்ட் விண்டோ டீடைல்ஸ் பார்க்கலாமா? இந்த மெயின் டோர் பக்கத்துல இந்த விண்டோ இருக்கு இல்லையா, இது நான் ஆல்ரெடி அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன்ல. கீழே வந்து ஃபிக்ஸ்டு, மேல மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ போட்டிருக்கோம். அந்த மூலையில ஒரு மணி பிளான்ட் வச்சிருக்கேன். அது வந்து படர்ந்தா மேலே ஏற்றி விடலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே ஏறினோம்னா ஃபர்ஸ்டா இருக்க ரூம் வந்துட்டு வாஷிங் மிஷின் ரூம். வாஷிங் மிஷினுக்குலாம் ஒரு ரூமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இங்க வந்து வாஷிங் மிஷின் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி பைப் லைன்ல கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் டோருமே போட்டுட்டோம். இந்த சீமாறு ஒற்றக்குச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன்னா அதனால வெளியிருந்து பார்க்க கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. எம்டி சிலிண்டருமே இங்க தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரூமோட சைஸ் வந்துட்டு 4க்கு 5. வாஷிங் மிஷின் வச்சிருக்கனால தண்ணி எல்லாம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால அதுக்குமே டைல்ஸே போட்டாச்சு. அந்த ஒரு டைல்ஸ் செவுத்துல ஒட்டிட்டு கீழே வந்து போர்ட்டிகோ கொட்டியிருக்க டைல்ஸே ஒட்டியாச்சு. மாடிக்கு போற படி வந்துட்டு கொஞ்சம் அகல கம்மியா இருந்தங்காட்டி அங்க அந்த கல்லு வச்சு கட்டாம இந்த மாதிரி கம்பியே போட்டுட்டோம் சைட்ல. இந்த வாஷிங் மிஷின் ரூமுக்கு பக்கத்துல ஒரு ஸ்விட்ச் போர்டு, ஒரு மிரர் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இது அவுட்டர் பாத்ரூம். அவுட்டர் பாத்ரூமோட சைஸ் வந்துட்டு 6க்கு 4. அப்புறம் மாடி படியோட அடியில வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்டோரேஜ் யூனிட் தான். அங்கேயுமே இந்த பிவிசி டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ள கொஞ்சம் இந்த யூபிஎஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே வைக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு பிளேஸை காட்டுறேன். அந்த சைட்ல வந்துட்டு அந்த செடி வைக்கிறதுக்கெல்லாம் இடம் விட்டுட்டு கீழே மட்டும் இந்த கிராஸ் போட்டிருந்தோம். இங்க டைல்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு பதிலாக கிராஸ் போட்டிருந்தோம். கிராஸ் வந்து மெயின்டைன் பண்ற கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அது போக மழை காலத்துல எல்லாம் நமக்கு ஃப்ராக் வர மாதிரி ஆயிருச்சு. அதை பார்த்து குழந்தைங்களும் பயந்தாங்க. அதே சமயம் பாம்பும் வந்துடும் சொல்லிட்டு அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி டைல்ஸ் ஒட்டிட்டோம். இந்த இடத்துக்கு மேல வந்து நம்ம இந்த பர்கோலா தான் போட்டிருக்கோம். இதோட ஃப்ளோர் வந்து நம்ம ஒரு அடி கீழே இறக்கி தான் போட்டிருக்கோம். ஏன்னா இங்க வந்துட்டு மழைகின்னு பெஞ்சா தண்ணி நப்பி குழந்தைங்க விளையாடிக்கலாம். வேணும்னா வந்து தண்ணி வச்சுக்கலாம், வேணாம்னா கேட் வால் ஓப்பன் பண்ணோம்னா தண்ணி ரிலீஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் அவங்க ப்ளே பண்றதுக்கோசரம் இந்த ஏரியா ரெடி பண்ணியிருக்கு. இந்த போஸ்டோட பெயிண்டிங் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா பெயிண்ட்ல தான் ஃபுல்லா பண்ணிருக்கு. டெக்ஸ்சர்லாம் ஆட் பண்ணி பெயிண்டர் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 பில்லர்ல அந்த 2 பில்லர் ஒரு டிசைனும் இந்த 2 பில்லருக்கு ஒரு டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டோட அவுட்டோர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கிரீன் கலர் பெயிண்ட் தீம் தான் வச்சு எல்லாத்துக்கும் கிரீன் கலர் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். எல்லா பக்கம் குளவி கூடு கட்டும். இப்போ எங்க கட்டி வச்சிருக்கேன்னு பாருங்க. எலுமிச்சங்க மரமும் சப்போட்டா மரமும் விதை போட்டு குட்டியா வளர்த்தி வச்சிருக்கேன். கொஞ்சம் பெருசானது வெளியே கொண்டு போய் நட்டணும். இந்த போஸ்ட்ல வந்து மணி பிளான் நல்லாவே மேல படுற அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. அந்த போஸ்ட்ல இப்பதான் பாட்ல இருக்கு. கூடிய சீக்கிரமே வளர்ந்துரும் நினைக்கிறேன். சைட்ல ஃபுல்லா ரோஸ் செடி இருக்கு. அந்த ஆப்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த மரமே அழகா அந்த பார்க்ல நெட்டி வச்ச மரம் வந்து நமக்கு இங்க ஒரு லுக் வைஸ் பாக்குறதுக்கு சூப்பரா அமைஞ்சிருச்சு. இங்க ஒரு சங்குப்பூ நெட்டி வச்சிருக்கேன் இந்த போஸ்ட்ல படர்ந்து வரக்காக.
இந்த பக்கம் இருந்து வீட்டோட பேக் சைடுக்கு போனோம்னா, நம்ம இந்த வழியா தான் போணும். தண்ணி டேங்க் நம்பி வேஸ்ட்டா கீழ போகும் இல்லையா? அதுக்கு வந்து ஒரு வாழ மரம் நட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான். அங்கிருந்து வந்தோம்னா, லாஸ்ட்டா உங்களுக்கு காட்ட வேண்டியது இந்த மெயின் டோர் சைடு தான். மெயின் கேட் டிசைன் வந்து செலக்ட் பண்ணதுலயுமே இந்த மாரி ஒரு லீஃப் டிசைன் வர மாரி தான் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த முன்னாடி இருக்க இந்த கொஞ்சம் ஏரியால வந்துட்டு இந்த மூலிகை செடிகள்லாம் வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கு குடுக்கறக்காக. அந்த சைடு வந்து கொஞ்சம் செடியெல்லாம் வச்சிருக்கேன். நீங்க அப்படியே போயிட்டு என்னோட செடியெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அந்த சைடுல காட்டுறேன் இல்லையா? அந்த கார்டன் ஸ்பேஸ் தான் என்னோடது. அது வந்து நம்ம வீட்டோட இடம் கிடையாது. கொஞ்சம் பக்கத்து இடம் தான். அது பொதுவான இடம். யாரும் அங்க புழங்க மாட்டாங்கங்கிறதுக்கோசரம் நான் அங்க செடி வச்சிருக்கேன். இங்க வந்துட்டு நமக்கு இந்த ரீடிங் எடுப்பாங்கல்ல அது. அதுக்குமே நான் இந்த டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். சரி நீங்க அப்படியே அத பார்த்துட்டுருங்க. நான் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிடுறேன். மெயினா நீங்க கேட்ட கொஸ்டின் வந்துட்டு பட்ஜெட்டுங்க. நம்ம வீடு வந்து 2024ல ஸ்டார்ட் பண்ணி 2025 ஜனவரில தான் வந்து நம்ம புண்ணியார்ச்சனை பண்ணோம். அப்ப இருந்த மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் அதெல்லாம் பொறுத்து நமக்கு ஆன செலவு பார்த்தீங்கன்னா 30Lங்க. இந்த காலகட்டத்தில இந்த மாரி ஒரு வீடு கட்டணும்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆகும். ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட், லேபர் சார்ஜ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாயிருச்சு இல்லையா? இந்த வீட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆன்சர் பண்றேன். இன்டோர் ஹோம் டூர் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவா போட்டிருக்கேங்க. செக் பண்ணி பாருங்க. புதுசா வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு ஐடியாவா தாங்க நான் என்னோட ஹோம் டூர வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுவரைக்கும் நீங்க முழுசா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்க.